கரூர் கூட்ட நெரிசல் மரணத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தாவேக்க நிர்வாகிகள் மதியழகன் உள்ளிட்ட 2 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இப்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். மணிகண்டன், நீதிமன்றத்தில் இருவரும் ஆஜர் செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய ரிமாண்ட் நீட்டிக்கப்படுமா? விவரங்கள் என்ன? வணக்கம். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கில் அந்த கட்சியின் கரூர் மாவட்ட செயலாளரான மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவரும் கடந்த 30ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கைது செய்யப்பட்டு கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டனர். நேற்றுடன் அவர்களுக்கான நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் மேலும் விசாரணையானது எஸ்ஐடி வசமிடமிருந்து சிபிஐ வசம் சென்றுள்ள நிலையில் சிபிஐ விசாரணை இன்னும் துவங்காத நிலையில் நேற்று அவர்களுக்கு பிணையிலும் விடுவிக்க முடியாத சூழலும் மேலும் காவல் நீட்டியும் செய்ய முடியாத சூழல் இருந்து வந்தது. இதன் பேரில் நேற்று தாவேகா தரப்பில் அவர் வழக்கறிஞர் சீனிவாசன் என்பவர் வாதாடினார். அவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று இன்று அவர்களை ஆஜர்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். அதன் அடிப்படையில் மதியழகனும் பவுன்ராஜும் இன்று கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். தற்போது அவர்கள் இருவருமே நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்த விசாரணையானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ள நிலையில் அவர்களுக்கு பிணையில் விடுவிக்கப்படுவார்களா அல்லது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுமா என்ற சந்தேகம் தற்போது எழுந்துள்ளது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.